welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. ஓகே, ஃபேவரட் Thursday வந்தாச்சு. ரெண்டு பேரும் ரெட் கலர்ல வந்திருக்கோம். ஆமா ஆமா, பேசி முடிவு பண்ணி வந்திருக்கோம் மேடம். ஆமா, பேசி முடிவு பண்ணி வந்த மாதிரி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சரி, ஓகே. நீங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், காஸ்மெட்டிக்ஸ் இல்லாம இப்ப மாடர்ன் வேர்ல்ட் கிடையவே கிடையாது அப்படின்ற விஷயம். அழகுக்கு அழகு சேர்க்கணுமா வேண்டாமா? ஆமா, கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். சோ அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வந்து இப்போ என்கிட்ட இருக்கு. சோ அதெல்லாம் போடணுமா வேண்டாமா, எந்ததெல்லாம் அதுல பார்க்கணும் வாங்கணும்னா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க சொல்ல போறீங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் சோப் பத்தி சொல்லுங்க டாக்டர். இப்போ காஸ்மெட்டிக்ஸ் வேணுமா வேண்டாமா, காஸ்மெட்டிக் சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா? சைடு எஃபெக்ட் இல்லாதது எதுவுமே கிடையாது. சைடு எஃபெக்ட்னு பார்த்தா இப்போ சோறே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. இந்த மூணையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது எது சேஃபுங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இனி இருக்கவே முடியாது. இனி வந்து இந்த உலகம் வந்து காஸ்மெட்டிக் வேர்ல்டு தான். காஸ்மெட்டிக்ஸ் தான் எல்லாமே. எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கணும், உனக்கு என்னை பார்த்தா பிடிக்கணும், அதுக்கு 50% காஸ்மெட்டிக்ஸ் தான். காஸ்மெட்டிக்ஸ் இல்லை யாருக்கும் யாரையும் பிடிக்காது. அப்போ லைஃபே ஓடாது. ஒன்று, கல்யாணம் பண்ணுறோம், 3 மாதம் நல்லாயிருக்கும், 4 மாதம் நல்லாயிருக்கும், 4 மாதத்துக்கு அப்புறம் எது நல்லாயிருக்கும்? காஸ்மெட்டிக்ஸ், அழகு, ஈர்ப்பு, இதெல்லாம் தேவை இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, அகம் அழகா புறம் அழகா அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அகம்தான் அழகு, புறம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஏன்டா கதவை திறந்துட்டு ரூம்குள்ளே போனால் தானே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அந்த கதவை திறந்துட்டு போகிறதுக்கு உன்னை பார்க்குறதுக்கு முகம் வேணும்ல. நீ அழகாக இருந்தால் தாண்டா உள்ளே போய் பார்க்க முடியும். அழகாக இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அந்த அழகுக்கு மெயினே காஸ்மெட்டிக்ஸ் தான். அப்போ காஸ்மெட்டிக்ஸ் கட்டாயம் போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்களோட விருப்பம். பட் காஸ்மெட்டிக்ஸ் போடாமல், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் இனி இருக்க முடியாது. என்னன்னா, நீ யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு, பவுடர் எல்லாமே காஸ்மெட்டிக் தான். எதை சேஃபாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான். இப்போ நீ சோப் கேட்ட, சோப்பில் ஒரு முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று டிஎஃப்எம், ஓகே, டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல், எவ்வளவு ஃபேட் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னு. அந்த டிஎஃப்எம் வந்து நம்மளோட சோப்பினோட கவரில் டிஎஃப்எம்னே போட்டிருக்குதே டிஎஃப்எம் தான் போட்டிருக்கோம். அபவ் 76% இருந்தால் அது வந்து கிரேட் 1 சோப்பு, நல்ல சோப்பு. 70 to 76 இருந்தால், அதாவது 70 and above இருந்தால் நம்பர் 2, 60 to 70 இருந்தால் நம்பர் 3. ஓகே, இது வந்து இந்த 3 கிரேடில். அப்போ நம்ம வந்து 76 and above பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் நீ சோப்புக்கு சேர்த்தாலும் இந்த ஃபேட்டி மெட்டீரியல் வந்து அதை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ நீ டிஎஃப்எம் அதிகம் போக போக மற்ற கெமிக்கல் எதெல்லாம் சேர்க்குறாங்களோ, அதாவது ப்ளீச்சிங்காக எதை சேர்க்குறாங்களோ, இல்லை ஆன்டி ஏஜிங்காக எதையாவது சேர்க்குறாங்க, ப்ரோட்டீனை சேர்க்குறாங்க, கிருமி நாசினின்னு எதோ சேர்க்குறாங்க, இதெல்லாம் சேர்க்குறது எல்லாத்தையும் அதனோட சைடு எஃபெக்ட் எல்லாத்தையும் உடைக்கிறது அந்த டிஎஃப்எம். அப்போ டிஎஃப்எம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சோப்பை யூஸ் பண்ணாலும் ஒன்று பெரிய தப்பு இல்லை. 2, டிபிஎஸ், ஓகே, ட்ரைப்ரோமோசால்சினைடு. இந்த ட்ரைப்ரோமோசால்சினைடு வந்து போட்டுட்டு வெயிலில் போகும்போது அது மோனோப்ரோமோசால்சினைடு ஆயிரும். ஓகே, அந்த மோனோப்ரோமோசால்சினைடு வந்து ப்ளீச்சர். அது போட்டோம்னா முகம் வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த கெமிக்கல் வந்து ஷுட் நாட் பி மோர் தேன் 0.5%. ஓகே, 0.5%க்கு மேலே இருந்தால் அது வந்து எப்படி துணியில் வந்து துணி துவைக்கிறதுக்காக போடுற சோப்பு வந்து அடிக்கடி போட்டோம்னா துணி வந்து பிஞ்சு போயிருமோ, அது மாதிரி இந்த டிபிஎஸ்னோட கண்டென்ட் அதிகம் ஆக ஆக தோல் பிஞ்சு போயிடும். அப்போ இந்த டிபிஎஸ்னோட அளவு கம்மியாக இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஒரு சோப் இருக்குது, இருக்கிறதுலே பெஸ்ட்டு கிருமி நாசினி. நீங்கள் இதை போட்டு வந்துட்டால் எல்லா பொம்பளைங்களும் உங்களை சுற்றிக்கிட்டே வருவாங்க அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதில் டிபிஎஸ் அளவு வந்து 4. உண்மைதான், போட்டால் நல்லா குழு குழுன்னு இருக்கும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க, ரைட்டு தான். நீ செத்து போயிருவிய, ஓன் தோல் செத்து போயிருமே. அப்போ அந்த டிபிஎஸ்னோட அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். டிபிஎஸ்ஸே இல்லாமல் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. 3வது கெமிக்கல் ட்ரைக்ளோசான். ட்ரைக்ளோசான் வந்து ஃபேர்னஸுக்காக, அதாவது ஸ்கின் லைட்டனிங்காக கொடுக்குறது. ஸ்கின் லைட்டனிங்காக கொடுக்குறது
இப்போ நம்ம சோப்பு போடுறோம் காலையில் போட்டு எப்படியும் வெயிலில் போவோம். நம்ம பொதுவாக மஞ்சளே போட்டு வெயிலில் போகாதீங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு கெமிக்கல் தான் இந்த கெமிக்கலும். பட் இந்த கெமிக்கல் எதுலெல்லாம் சேர்க்குறான் பாரு, டூத் பேஸ்ட்லாம் சேர்க்குறான், பல்லு வெள்ளை வெள்ளையர்னு ஆகணும் அப்படின்னு. ஸ்கின் லைட்டனிங் மாதிரி பல்லு வெள்ளையாகணுங்கிறதுக்காக ட்ரைக்ளோசான் சேர்க்குறாங்க. ட்ரைக்ளோசான் சேர்த்ததை குழந்தைங்க போட்டால் குழந்தைங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு. லேடிஸ் போட்டாங்கன்னா அவங்களோட குழந்தை பிறக்கிறதுலே பாதிப்பு. ஜென்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜிங் வந்து வேகமாக வந்துடும். அப்போ அந்த ட்ரைக்ளோசான் இல்லாத டிபிஎஸ் அளவு கம்மியானதாக போட்டோம்னா பெஸ்ட்டு. பிளான்ட் ஃபேட், அனிமல் ஃபேட். இந்த டிஎஃப்எம் போடுறதுலையே அனிமல் ஃபேட்டு தான் நிறையா சேர்க்குறாங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு. அதாவது அனிமல் ஃபேட்டுங்கிறது மாட்டினோட கொழுப்பை நிறையா சேர்த்துட்றாங்க. இந்த மாட்டினோட கொழுப்பை சேர்க்குறது வந்து நல்ல லேதருக்காக, நல்ல நுரை வருங்கிறதுக்காக. பிளான்ட் ஃபேட்டில் வந்து நுரை வந்து கம்மியாக வரும். அப்போ பிளான்ட் ஃபேட்டில் செய்கிற சோப்பா, அதாவது நுரை கம்மியாக வர்ற சோப்பா, நம்ம ஆளுக்கு நுரை தான் பிடிக்கும். ரெண்டாவது டிஎஃப்எம் வந்து 76க்கு மேலே இருக்கக்கூடிய சோப்பா, டிபிஎஸ் இல்லாமல் இல்லைன்னா இருந்தால் 0.5க்கு கம்மியாக ட்ரைக்ளோசான் இல்லாத சோப். இந்த 4 க்ரைட்டீரியா மாத்திரம் போட்டுக்கிட்டோம்னா பெஸ்ட்டு தான். ரெண்டாவது, சோப்புக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கிற கான்டாக்ட் டைம் வந்து 90 செகண்ட்ஸ் தான். சோப்பை போட்டுட்டு பாத்ரூம்குள்ளே ரவுண்ட் அடிக்கிறது, சினிமா பாட்டு பாடிக்கிட்டே சுற்றுறது, எதையாவது எவனையாவது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குது, இதெல்லாம் விட்டுறணும். சோப் போட்டுமா குளிச்சிடணும். சோப்பை போட்டுட்டு சோப்பை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன்னா சோப்புனோட இந்த ஃபேட், நம்ம டிஎஃப்எம் சொன்னோம்ல, இந்த ஃபேட்டு வேர்வை குழாய் அப்புறம் எண்ணெய் வரக்கூடிய குழாய் எல்லாத்தையும் அடைச்சிரும். வேர்வை குழாயை அடைச்சா ஹீட் வெளியே போகாது, நீ பாய்லர் ஆயிடுவா, வெடிச்சு போயிடுவோம். எண்ணெய் குழாயை அடைச்சா ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் போயிடும், ஸ்கின்னு ட்ரை ஆகி போயிடும். ரெண்டாவது, இந்த சில சோப் போட்டால் ட்ரை ஆகுதில்ல சார் அப்படிம்பாங்க, மாய்ஸ்சரைசர் கலந்த சோப் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா கிளீன்சரும் ஸ்கின்னை ட்ரை பண்ணுறதுக்கு தான் கிளீன்சரு. சோப் வந்து கிளீன்சர், எந்த சோப் போட்டாலும் ட்ரை தான் ஆகும். மாய்ஸ்சரைசர் கலந்த சோப் சார் அப்படிம்பாங்க, அப்படி சோப்பே கிடையாது. அப்புறம் கிருமி நாசினி கலந்த சோப்பு சார் அப்படிம்பாங்க, அப்படி கிடையவே கிடையாது. புரதச்சத்து நிறைஞ்ச சோப்பு அப்படிம்பாங்க, அது கிடையாது. விட்டமின் சி கலந்த சோப்பு அப்படிம்பாங்க, கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா டூப்ளிகேட் ஐட்டம் தான். ஏன்னா நம்ம போட்டுட்டு 90 செகண்ட்ஸில் வாஷ் பண்ணுறது ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. அது என்ன பண்ணுது, நம்ம உடம்புல பட்டோன்னே தோல் மேலே இருக்கிற சர்ஃபஸ் டென்ஷனை குறைச்சி, தோல் மேலே இருக்கிற தூசி, தோல் மேலே இருக்கிற அழுக்கு, தோல் மேலே இருக்கிற எண்ணெய் பிசுக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து விட போகுது. இதுதான் அதனோட வேலை. நம்ம அது பண்ணுறதில்ல, வாசத்தை சேர்க்குறோம், ஏன்னா வாசம் வேணும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. டிஎஃப்எம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு 90% நமக்கு சோப்புனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் வராது. இதை மாத்திரம் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறையா சோப்பு வந்து டிபிஎஸ் அளவு வந்து 4ல் இருக்குது நம்ம இந்தியாவில், அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லேதர் கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள், ட்ரைக்ளோசான் இல்லாமல் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே டாக்டர், எங்களோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்கள் வேலூர்லேருந்து சசி பேசுகிறோம் மேடம். டாக்டர் இருக்காங்க சசி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சசி. எப்படி சார் இருக்கீங்க? நான் ஜம்முன்னு இருக்கேன்டாம்மா. சூப்பராக தான் சார் இருக்கீங்க. ஓகே சார், ஒரே ஒரு டவுட் மட்டும் சார். சொல்லுமா. சார், எனக்கு வந்து தைராய்டு, பிசிஓடி எல்லாம் இப்போ ஆகஸ்ட்டில் பார்த்தா எல்லாமே நார்மல் இருக்குது சார். வயசு என்ன உனக்கு? நான் இப்போ ஓவர் வெயிட் இருக்கிறதுனால வந்து மெட்ஃபார்மின் நைட்டில் எடுத்துக்க சொன்னீங்களா சார், அது செப்டம்பர் 3லேருந்து எடுத்துக்கிறேன் நான். வந்து செப்டம்பர் 7th ஒரு வாட்டி மென்சஸ் ஆனால் அதோட இன்னைக்கும் பீரியட்ஸ் ஆயிட்டேன் சார். இதனால எதுனா ப்ராப்ளமானு என்னன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு தான் சார். இல்லைம்மா, இங்கே பாரு, உனக்கு வயசு என்ன? 37. இதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சா? இல்லை சார், நார்மலாக ஆகிட்டு இருந்தேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. சரி சரி சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. வெயிட் குறைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம். மெட்ஃபார்மின் வந்து உடம்புக்குள்ள புது சுகர் ஃபார்ம் பண்ணுறதை தடுத்துரும். அதாவது லிவர் வந்து புது சுகர் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த லிவரில் இருந்து புது சுகர் ஃபார்ம் பண்ணுறதை மெட்ஃபார்மின் தடுத்துரும். அதுதான் அதனோட ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்டும். அப்போ இது வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களும் போடலாம், டயபெட்டிஸ் இல்லாதவங்களும் போடலாம். டயபெட்டிஸ் இல்லாதவங்க போட்டால் உடம்பு குறையும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க போட்டால் சுகர் குறையும். அதுக்கு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது உடம்புல மேல் ஹார்மோன், அதாவது லேடிஸுக்கு மேல் ஹார்மோன் அதிகமாகிருச்சு
நிறைய பரு வர ஆரம்பிச்சிருச்சு, பரு வந்து எந்த வைத்தியத்துலையும் ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கும் நாங்கள் மெட்ஃபார்மின் கொடுப்போம். காலில் புண்ணு வருது, எந்த மருந்துக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கும் மெட்ஃபார்மின் கொடுப்போம். ஸோ நிறையா வேலைகள் இருக்குது இந்த மெட்ஃபார்மினுக்கு. இந்த மேல் ஹார்மோனை குறைக்கிறனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பருவுக்கு போடுற மருந்துகள், ஒபிசிட்டிக்கு அதாவது உடம்பு எடை குறைக்கிறதுக்காக போடுற மருந்துகள், பீரியட்ஸ் அப்நார்மாலிட்டி வர்றதுக்கு இது இருக்குது. பட் அதெல்லாமே டெம்பரரி தான்மா. அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாமல் மருந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டால் என்னையை பார்க்கவே வரக்கூடாது. சைடு எஃபெக்ட் எல்லா மெடிசனுக்கு இருக்கும், ஏன்னா எல்லாமே கெமிக்கல் தான். எல்லாமே அதனோட வேலையை செய்கிறதுக்காக, அதனோட எஃபெக்டை கொடுக்கறதுக்காக ஒரு சைடு எஃபெக்டையும் கொடுக்க தான் செய்யும். சைடு எஃபெக்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் எஃபெக்ட் கிடைக்கவே செய்யாது. ஒன்று, நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ்மா மெட்ஃபார்மின் மாத்திரம் போடுறதுக்கு பதில் கூட சேர்த்து லைப்போகட் மாத்திரையை காலையில் மத்தியானம் நைட் போட்டேன்னா ஒரு பக்கம் சுகர் ஃபார்மேஷனை நிப்பாட்டிடலாம், ஒரு பக்கம் ஃபேட் வந்து உள்ள அப்சார்ப்ஷனை நிப்பாட்டிடலாம். அப்போ ஃபேட் அப்சார்ப்ஷனை நிப்பாட்டி சுகரையும் நீ குறைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மெதுவாக உடம்பு குறைய ஆரம்பிச்சிடும். பட் அதெல்லாம் தாண்டி நாக்கை கட்டுப்படுத்தணும். நாக்கை கட்டுப்படுத்தினா தான் உடம்பை குறைக்க முடியும். 70% டயட், 20% எக்ஸசைஸ், 10% தான் நான் என்னோட மாத்திரைகள். நீ தான் உன் கையில் தான் இருக்குது. மாத்திரை மருந்துலேயே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா, இதிலே ஓட்டிடலாமா, அந்த பேச்சே இருக்கக்கூடாது. இன்னையிலேருந்து நான் கரெக்டாக இருக்க போகிறேன் சார். இனி நான் எதையும் சாப்பாடெல்லாம் பார்த்து சாப்பிட போகிறேன். வெள்ளையாக இருக்கக்கூடிய எதையும் சாப்பிட மாட்டேன், அரிசியை தொடமாட்டேன், சுகரை தொடமாட்டேன், மைதாவை தொடமாட்டேன், பாலை தொடமாட்டேன். இதை தொடாமல் இருந்தாலே நல்லா ஆயிடுவேடாம்மா. தினம் 35 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் சிறுத்தை மாதிரி வேகமாக நடக்கிற இதை ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தா மாத்திரைகள் கூட தேவையில்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் ஹேமா, நான் மயிலாடுதுறையிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம். டாக்டர் இருக்காங்க ஹேமா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லு ஹேமாம்மா. சார் எனக்கு கண்ணை சுற்றி கருவணையாக இருக்கு சார். அப்படியாம்மா? ஆமாம் சார். சரிம்மா, வயசு என்னம்மா? 24 சார். சரிம்மா, கல்யாணமாம்மா? இல்லை சார், இப்போ இல்லை சார், இன்னும் 1 year ஆகும். சரிம்மா, கருவளையம் போகணும். ஆமாம் சார். அப்புறம் முகத்தில் அங்கே டார்க் மார்க் இருக்குது சார், பிளாக் மார்க்மா. சரி, ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேம்மா. கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவளையம் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வர்றது, ஹார்மோனல் ப்ளஸ் ஜெனட்டிக் பரம்பரையாக வரக்கூடியது. அதனால் கண்ணை சுற்றி கருவளையம் வந்தால் 50% தான் க்யூர், 50% ஃபெயிலியர். ஆயின்மெண்ட் ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட்டை லைட்டாக ராத்திரி தடவுங்க, 15 நாள் டெய்லி போடுங்க, அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணுங்கள். நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வாரத்துக்கு 1 நாள் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. ஒன்று கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் அப்படின்னு ஒரு டேப்லெட், ஜி கோல்டு அப்படின்னு ஒரு சோப்பு. இந்த க்ளோ ஸ்கின் வந்து குளுட்டத்தையான் வந்து இனி வந்து அந்த கருப்பு உழாமல் இருக்கிறதுக்காக வந்ததை எடுக்கிறீங்க, இனி கருப்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த சோப்பும் இதுவும், இது ரெண்டுமே குளுட்டத்தையான் தான், ரெண்டுமே காஸ்ட்லி. இந்த ஸ்கின் லைட்டனிங் மருந்துகள் எல்லாமே காஸ்ட்லி தான், நான் அதை விட காஸ்ட்லி. இது ஒன்று. ரெண்டாவது, முகம் பூராமே கருப்பாக இருக்குது அப்படின்னீங்க, ACN H1 ஆயின்மெண்ட் ரெண்டையும் கலந்து ஃபுல் ஃபேஸ் ராத்திரி நைட்டு போடணும், காலையில் வாஷ் பண்ணிடணும். வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. வெயிலில் போவேன் மஞ்சள் பூசுவேன் அப்படின்னா காக்கா குஞ்சு மாதிரி ஆயிடுவீங்க. கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் போடுங்க டேப்லெட், ஜி கோல்டு சோப் யூஸ் பண்ணுங்கள். வெயிலில் போக மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் கருப்பை வெள்ளையாக்க முடியும், வெயிலில் போவேன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கலரை மாற்ற முடியாது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து சின்ன பிரேக் அப்புறமா ஷாம்பு பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், ஷாம்பு பற்றி சொல்லுங்கள். ஷாம்புமா நார்மலாக எல்லோரும் நினைக்கிறது எப்படின்னா, சேக்கா போடுறவங்க ஷாம்பு போடக்கூடாது,
ஷாம்பு போட்டா முடி கொட்டுது, முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் வருது. ஆமாம், இது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குடாம்மா. அதாவது இதுலேயும் இப்படி தான், நல்லது எவ்வளோ பர்சன்டேஜ், கெட்டது எவ்வளோ பர்சன்டேஜ். இவ்வளோ கல்யாணம் பண்ணலாமா, அவ்வளோ கல்யாணம் பண்ணலாமா, இவ்வளோ கல்யாணம் பண்ணால் 2 அடி வாங்குவோம், இவ்வளோ கல்யாணம் பண்ணால் 4 அடி வாங்குவோம்னா 2 அடி வாங்குறவளை கல்யாணம் பண்ணி எப்படி அடி வாங்க போகிறோம்? பரவாயில்ல, ஆமாம், அடி வாங்க போகிறோம். சரி, இவள்கிட்ட 2 அடி தான் வாங்குவோம்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஷாம்பு போட்டால் அதனோட உபயோகங்கள், ஷாம்பு போடலைன்னா அதனோட உபயோகங்கள், அதனோட கஷ்டங்கள் எப்படின்னு பாரு. இப்போ பொடுகு இருக்குது, பொடுகுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் ஷாம்பூயிங் தான். 1. 2, தோலுக்குள்ளே வரக்கூடிய எண்ணெய் செக்ரீஷன், ஹேரில் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், வெளியே போகும்போது படக்கூடிய தூசி, இதெல்லாம் தலையில் இருக்குது. இதெல்லாம் பிசுக்கு மாதிரி நிற்கிது. உடம்பெல்லாம் கழுவுறான், முடியை கழுவுறதே கிடையாது. முடியை வந்து பொம்பளைங்க பாதி பேர் குளிக்கிறதே கிடையாது. வாரத்துக்கு 2 நாள் குளிக்கிறேன், அது ஃபேஷன். இப்போ ஆம்பளைங்களும் அதே மாதிரி ஃபேஷன். இந்த ஆம்பளை எவனாவது ஒருத்தன் வாரத்துக்கு 2 நாள் தான் குளிப்பேன் அப்படின்னு சொன்னான்னா கழுத்தை கடிக்கலாம் போல தாண்டாம தோணும். என்னன்னா அவன் பக்கத்தில் அந்த அம்மா உட்காந்துருக்கோம், சார் அதான் சார் நல்லது அப்படிங்க. அந்த பொம்பளை பக்கம் திரும்பவே மாட்டேன். ஐயோ, இந்த அம்மா குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிருச்சுனான்னு நினச்சிடுவேன். இவ்வளவு எஜுகேஷனும் ஏன் லேடிஸுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம்? லேடிஸ் திருந்தினா தான் ஃபேமிலி திருந்தோம். இப்போ அவங்க 2 நாள் தான் வாரத்துக்கு குளிக்கிறவங்க குடும்பத்தில் எல்லாரையும் அப்படி ஆக்கிட்டாங்க. தலைக்கு நீ ரொம்ப குளிச்சேன்னா உடம்பு மெலிஞ்சு போயிடுவ, தலைக்கு ரொம்ப குளிச்சேன்னா சைனஸ் வந்துடும், தலைக்கு ரொம்ப குளிச்சேன்னா இருக்கிற முடி போயிடும். முடியை பிடுங்க போகிறது அடுத்து வர்ற பொம்பளை தான். அதை சொல்ல மாட்டாங்க. எடை நீ கல்யாணம் பண்ணினா உன் முடியெல்லாம் போயிடும், அதை சொல்லு அதை சொல்ல மாட்டாங்க. இதை மாத்திரம் சொல்லுவாங்க, இந்த குளிக்கிறத மாத்திரம் சொல்லுவாங்க. குளிக்கிறதுல ஷாம்பு போட்டு குளிக்கிறது தான் பெஸ்ட்டு. என்னென்னா அதுவும் கான்டாக்ட் டைம் தான். போட்டோன்னே வாஷ் பண்ணிட்டோம்னா எந்த ஷாம்பும் எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. போட்டுட்டு ரொம்ப நேரம் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் ப்ராப்ளம். போட்டோடனே வாஷ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எந்த ஷாம்பு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வருமா? இல்லை. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஒன்று ரொம்ப நேரம் கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக நம்ம வாஷ் பண்ணலைன்னா ஹேர் தின்னாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ஃப்ரெஜைல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. போட்டோன்னே நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஹேர்னோட தன்மை மாறாது, ஹேர் எதுவுமே ஆகாது. இது 1. ஓகே. 2வது, ஹேர்லேயும் புரதச்சத்து சேர்த்துருக்கேன், விட்டமின் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு புண்ணாக்கு கலந்துருக்கேன், ஆல்மண்ட் பவுடரை கலந்துருக்கேன், எல்லாம் போகஸ். இதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம வந்து எதுக்காக ஷாம்பு போட போகிறோம்? ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நல்லா இருக்கா அதை மாத்திரம்தான் யூஸ் பார்க்கணும். மற்ற எதையும் அதை பற்றி இதே பார்க்கக்கூடாது. இதில் வந்து இல்லை சார், இதில் வந்து முட்டை கலந்துருக்கு சார், இந்த முட்டையோட கலந்து போட்டோம்னா எங்களுக்கு முடி நல்லா முளைக்கும் சார். இன்னொன்று பியர் ஷாம்பு வந்திருக்கு. அதைத்தான் சொன்னேன். இந்த எல்லாம் கலக்கிறது எல்லாம் சரிதான். இது ஒரு பிரயோஜனமும் ஒன்றுமே கிடையாது. உனக்கு எந்த ஷாம்பு பிடிக்குதோ அந்த ஷாம்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இரு. அதையே ரெகுலராக யூஸ் பண்ணு, மாற்றாத. மாற்றணும் அப்படின்னா அதை மாத்திரம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதையும் மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒன்று மாற்றி போகும்போது கெமிக்கல் அசால்ட் நிறையா வந்துடும். அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டா போதுண்டாமா. மற்றபடி ஷாம்பு போடுறதுனால பெரிய டேமேஜ் ஒன்றுமே கிடையாது. டெய்லி போடுறதுனால ஒன்றுமே கிடையாது. ஒன்று இதில் எவ்ரிடே ஷாம்பு. இப்போ நம்ம டெய்லி போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்க வரும்போது சோடியம் லாரல் சல்ஃபேட் அதில் ஷாம்புவில் போட்டிருக்குது எஸ்எல்எஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எஸ்எல்எஸில் சோடியம் லாரல் சல்ஃபேட்டுக்கு பதில் குளுக்கோசைட் இல்லைன்னா சல்ஃபேட் கெமிக்கல் மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்ம எஸ்எல்எஸில் சோடியம் லாரல் சல்ஃபேட் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் ஹேருக்கு பெருசாக டேமேஜ் இருக்காது, அதனால் வேறு எதுவும் பாதிப்பு இருக்காது. வாஷ் பண்ணி இந்த ஷாம்புனால் வாஷ் பண்ணுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்டை விட இப்போ நீ வந்து பொடுகை உள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்க, உள்ளே வந்து எண்ணெய் பிசுகை சேர்த்துக்கிட்டே இருக்க, அதனால் வரக்கூடிய ஹேர் ஃபால் அதிகம். அப்போ ஷாம்புயிங் பெஸ்ட்டாக, ஷாம்புயிங் இல்லாத பெஸ்ட்டாக? ஷாம்புயிங் பெஸ்ட்டாக, உன்னோட சீயக்காய் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் நீ சீயக்காய் போட்டு ட்ராமா நீ முடியப்புறம் பிச்சுப்புடுற, தேய்க்கிற கசக்கிற முடியப்புறம் பிடிங்கி எடுத்துடுற. அப்போ அதில் எது பெஸ்ட்டு? ஷாம்புயிங் தான். போட்டோன்னே வாஷ் பண்ணு, போட்டதே ஒழுங்காக போடு, ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. சில பேர் இந்த எண்ணெய் பிசுக்கு போலன்னு 2-3 தடவை ஷாம்பு போடுறாங்க. அதுதான் செய்யக்கூடாது. கான்டாக்ட் டைம் அவ்வளோதான். அதுக்கு மேலே திரும்ப ஷாம்பு போடுற வேலை இருக்கக்கூடாது. ஓகே. அது ஒரு நாளைக்கு நம்ம 1 தடவை போடுறோம், 2 தடவை போடுறோம், பரவாயில்ல. நீங்கள் 2 தடவை போடுறவங்களா இருக்கலாம், டோன்ட் வரி. பட் போட்டோன்னே வாஷ் பண்ணுங்கள், மாற்றாதீங்க.
ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து விஜயா பேசுறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்க விஜயம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் டாக்டர். சொல்லட்டாமா? சார் நான் எனக்கு 50 வயசு ஆச்சு சார். ஐயோ, டயபெட்டிக் பேஷண்ட். சொல்லுங்க அம்மா. முடி நிறைய இருக்குங்க, இருந்தது. இப்ப எல்லாம் கொட்டி தலையில மண்டை தெரியுதுங்க சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட கால் பண்ணி பேசினேன், நீங்க பாலிக்ரோ சீக்ரோ போட சொன்னீங்க. கோயம்புத்தூர்ல அது எங்கேயும் கிடைக்கலைங்க சார். அது என்ன பண்றதுன்னு தெரியும். என்ன பண்றதுன்னே உனக்கு தெரியல. ஆமாங்க சார். எல்லாம் அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வழுக்க மண்டையா போய் சகாரா பாலைவனமா போயிடும். அப்படிதான் சார் இருக்குது, தலை மண்டை தெரியும் அளவுக்கு இருக்கு. வெரி குட். தைராய்டு இருக்கா? தைராய்டு இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். யூட்ரஸ் கூட ரிமூவ் பண்ணியாச்சுங்க சார். ஒண்ணுமே இல்ல. அப்போ தைராய்டும் இல்ல, யூட்ரஸும் இல்ல, அதனால ஹார்மோன் ப்ராப்ளமும் இல்ல. டயபெட்டிஸ் மட்டும் இருக்கு போல இருக்கு. சரி சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சரி. டயபெட்டிஸ் வந்து பொதுவாக ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெரிய ரீசன் இல்லை. பர்மனெண்ட் ஹேர் ஃபால் லேடிஸுக்கு தைராய்டு, டெம்பரரி ஹேர் ஃபால் பிசிஓடி, மற்ற ஹேர் ஃபால் எல்லாம் நியூட்ரிஷனல். இப்போ உங்களுக்கு தைராய்டு இல்லை, பீரியட்ஸினோட ப்ராப்ளத்துக்கு இப்போ யூட்ரஸே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபோலிக்ரோ சீக்ரோ நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு இந்த இப்போ இதுக்கு சிந்துபாத் கதை மாதிரி தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதையாகாதுமா. தேடி பிடிச்சி வாங்கி போட்டாகணும். ஃபோலிக்ரோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அதில் மினாக்சிடில் காம்பினேஷன் வித் ஃபினாஸ்ட்ரைட். அது ஏன் அந்த காம்பினேஷனோட கொடுக்குறது அப்படின்னா, அந்த மருந்து வந்து ஆக்சுவலாக பிபிக்கு கொடுக்குற மருந்து. பிபிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சைடு எஃபெக்ட் ஆஃப் மினாக்சிடில் வந்து ஹேர் க்ரோத். அதை வந்து தலை மேலே போடுறோம். தலை மேலே போடுங்க, முகத்தில் வடியை விட்டுறாதீங்க, கழுத்தில் வடியை விட்டுறாதீங்க, முதுகில் வடியை விட்டுறாதீங்க, பூரா கரடி மாதிரி ஆயிடுவீங்க. தலையில் மாத்திரம் போடுங்க, சொட்டு போடுங்க, தேய்க்காதீங்க. இல்லை லைட்டாக தொட்டி வைங்க, டேப் பண்ணலாம். தேய்க்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே ஆல்கஹால் பேஸ்ட். காலையில் போடுற சீக்ரோ வந்து சீரம், இது வந்து புரோட்டீன் சேர்ந்தது. ஸோ ஹேருக்கு ஸ்ட்ரென்தனிங். இந்த ரெண்டுமே பெனிட்ரெண்ட் இருக்கும். இந்த பெனிட்ரெண்ட் கொடுத்து உள்ள நம்ம ஸ்கின்னுக்குள்ளே தள்ளி ரூட்டில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இதனோட ப்ராசஸ். கூட அயன் போடணும், சோஃபர், பயோனாயி, இதை 3 மாதம் கன்னியூ பண்ணணும். ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் லைஃப் லாங் போடணும். ஆரம்பிச்சுட்டு எனக்கு நல்லா முடி வந்துருச்சுன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டோடனே திரும்ப பழைய மாதிரியே போயிடும். ஸோ ஆரம்பித்தா கண்டினியூ பண்ணணும். ஒழுங்காக போடுங்கம்மா. 50 வயசு ஆகி போச்சு, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் மொத்தம் போயிடுச்சுன்னா அப்புறம் பிள்ளைங்க கூட நம்மளை மதிக்காது. வழக்கமண்டை அம்மாங்கும், வழக்கமண்டை பாட்டி அப்படிங்கும். அதனால் கொஞ்சம் கவனம். ஏற்கனவே லேடிஸ் வந்து ஒரு 30-35 வயசுக்கு அப்புறம் அவங்கள எதுலேயுமே பாதுகாத்துக்கிறது இல்லை. வெயிட்டை வந்து கவனம் பண்ணுறது இல்லை, அழகை பாதுகாத்துக்கிறது இல்லை, முடியே பாதுகாத்துக்கிறது இல்லை. எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அடுத்த ஆளை தேடி போயிடுவாங்க. அதனால் கவனம். தலையை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் அம்மு மேடம். நம்ம இதெல்லாம் பேசுறேன், பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க அம்மா? நம்ம பெரம்பூர். ஓ, பெரம்பூரை வாங்கிட்ட போல விலைக்கு. சார் நம்ம சார்னு சொல்றதுக்கு நம்ம பெரம்பூர்னு ஓ, சொல்றோம். அதானே. சொல்லுமா. இல்ல சார், உங்களை திருப்பதியில பெருமாளை பார்த்துட்டு வரும்போது ஒரு திருப்தி ஒண்ணு கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த கால் கிடைக்கிறது அவ்வளவு கொடுப்பீங்க. அதுல வேற உங்களை எதிர்பார்த்து வேற அப்போனமா ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்து பார்த்தாங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, சொல்லுடாமா. எதிர்பார்த்து உங்களை வந்து ஒரு வாட்டி கட்டி பிடிச்சோம். கட்டி பிடிச்சியா? இதே போ. ஆமா சார். ஓ, நன்றி. அது நிறைய கிடைக்குதுமா. நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க, நிறைய பேர் கட்டி பிடிச்சிட்டு எடுத்துட்டு போறாங்க. சந்தோஷமா இருக்கும். क्वेश्चन கொஞ்சம் சீக்கிரமா கேட்டிங்கனா உங்களை மாதிரி நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. சொல்லுமா. சார், என் பையனுக்கு வந்து கால்ல அடிபட்டு ஒரு 10 வருஷம் ஆகுது சார். சரி. அது போவே இல்லை. ஆனா ஊர்ல எடுத்துட்டு அதுல இருந்து தண்ணி லைட்டா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி லைட்டா தண்ணி வர மாதிரி இருக்கு. அதுக்கு அடிபட்டதுக்கு என்ன சம்பந்தம்? கெட்டியா என்னன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் ஊறுறதுனால அதான் சொல்லிடுறாங்க சார். அதனால அந்த மாதிரி எதனா இருக்குமான்னு தெரியல. சரிம்மா, சரி, அதுதான் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் சார். ஏமா, உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி யாருக்காவது இருக்கா? யாருக்கும் இல்ல சார். சரி, அது நம்ம எல்லாரும் ஒரே பதில் தான், பொம்பளைங்க யாருக்கும் ஒண்ணு இல்ல. சரி, அடுத்தது. சார், அடுத்த கேள்வி.
என் பொண்ணுக்கு வந்து நீங்க டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க முடிக்கு கொட்டாத இருக்கிறதுக்கு. அவளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப வந்து 3 மாசம் நீங்க போட சொல்லியிருந்தீங்க. டேப்லெட் 3 மாசம் வரையும் நம்ம போட்டுட்டு அந்த சொட்டு அந்த தலைக்கு ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அது 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நிறுத்திடலாம் டேப்லெட்லாம். டேப்லெட்டை நிப்பாட்டிடலாம், தலைக்கு போடுற சொல்யூஷனை நிப்பாட்டிட்டேன்னா முடியும் நின்று போயிடும் அப்படியே. இல்ல 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 3 மாசம் டேப்லெட் போட்டு நிறுத்திடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது, அதுக்காக. ஏமா டேப்லெட்டை நிப்பாட்டிட்டு சொல்யூஷனை லைஃப் லாங் போடணும், சரியா? குளோசின் மாத்திரை போடலாமா சார்? போடலாம் போடலாம் போடலாம், கண்டினியூ என்ஜாய். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் கால் இப்போ நிறைய பேரிடமா ருட்டீனா வந்து உட்காந்தோடனே சார் க்ளோஸ்கின் நான் போடலாமா? ரொம்ப நல்லதுமா. ஆன்டி ஆக்சிடென்ட்லேயே த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் குளுட்டத்தைன் தான். நீ கலருக்காக போடுறியோ எதுக்காக போடுறியோன்னா ஆன்டி ஏஜிங், பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் அதான். தினம் ஒரு மாத்திரை நைட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வயசை வெட்டிடலாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஓகே. இந்த காலில் வரக்கூடிய இந்த தனியாக வருதுல்ல, இது வந்து கரப்பான். இவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி பைக் இடிச்சிச்சு, இதெல்லாம் பூரா கதை. கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தையா இருப்பான், உங்கள் கழுத்தையா இருப்பான், என் கழுத்தையா இருப்பான், முடிவில்லை தொடர்கதை. இது உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தாத்தா பாட்டி, இல்லை நீ உன் வீட்டுக்காரரு அந்த பையனுக்கு கொடுத்த சொத்து, சரியா? இதில் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் சும்மா நம்மளாக வீட்டில் உட்காந்து கதை பின்னி எடுத்துடுறது. மருந்து நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோ. HBS6GRM ரெண்டையும் கலந்து அது மேலே தடவு, குறைஞ்சிரும். வரும் போகும், வர நேரமெல்லாம் போடணும், போகிற நேரமெல்லாம் விட்டுறலாம். ஆனால் முடிவில்லை முடிவில்லை முடிவில்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். கோபிச்செட்டியிலிருந்து பேசுறேங்க. எங்க அவங்க பேருமா? சரஸ்வதிங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். சரி சார். வணக்கம் சார். வணக்கம் சரஸ்வதி. சார் உங்ககிட்ட பேசுறது கடவுள்கிட்ட பேசுற மாதிரி இருக்குதுங்க சார். ஓச்சுடா சொல்லுமா, நான் கடவுள் ஆயிட்டேன் இப்போ. நாங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சிதுங்க சார் லைன். சொல்லுடாமா. சார் தலையில ஒரு பொடுகு மாதிரி வந்துச்சுங்க சார். அந்த இடத்துல முடி கொட்டிருச்சுங்க. புழு வெட்டு மாதிரியும் சொன்னாங்க டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு. சரி. அப்புறம் ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி போட சொன்னாங்க சார். அது டெய்லி அந்த ஆயில்மெண்ட் காலையிலயும் நைட்டு போட்டுட்டு டெய்லி ஷாம்பு போட்டு குளிச்சுக்க சொன்னாங்க சார். அப்புறம் ஒரு 3 மாசம் அப்படியே தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாங்க சார். அது கிளியர் ஆயிடுச்சுங்க. அந்த பொடுகு மாதிரி மட்டும் மறைஞ்சிட்டு முடி கொஞ்சம் வந்துருச்சுங்க சார். சரி. அப்புறம் நடு சென்டர்ல மட்டும் அந்த முடி வராம அப்படியே இருக்குதுங்க சார். சரிம்மா. அப்புறம் அவங்க முடி முளைச்சிருச்சுல, அவங்க ஆயில்மெண்ட் போட வேண்டாம்னு சொன்னாங்க சார். ஆனா அது விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த பொடுகு மாதிரி வருதுங்க, மறுபடியும் மறைஞ்சிருது. அந்த ஆயில்மெண்ட் போட்டா மறுபடியும் வருதுங்க சார். சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. இது வந்து அலோபேஷியா ஏரியேட்டா, அதாவது பூச்சி வெட்டுன்னு நம்ம தமிழில் சொல்கிறது. பூச்சி எதுவும் வெட்டுறதில்ல, சிந்தனை வெட்டு. ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அடையாரை விலைக்கு வாங்கிடுமா, மெட்ராஸை விலைக்கு வாங்கிடுமா, வண்ணாரப்பேட்டையை விலைக்கு வாங்கிடுமான்னு இப்படி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா இந்த மாதிரிலாம் வந்துடும். அதாவது தலையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோனால் வரக்கூடிய இது வந்து சிந்தனையை குறைச்சா தான் திரும்ப வராது. 1. 2, சிலரோட இம்யூனாலஜியே அந்த மாதிரி இருக்குடாமா. அதாவது இது பொதுவாக 6 மாதத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாதம் கழித்து சில பேருக்கு போகிறதில்ல, 6 வருஷம் போகிறதில்ல, 60 வருஷம் போகிறதில்ல. அப்போ அந்த 6 மாதம் ஸ்டிப்புலேட்டட் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த 6 மாதம் கண்டினியூஸாக பண்ணணும். ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். ஸ்டீராய்டு போடல அப்படின்னா நடுவில் வளராமல் போயிடுச்சு, அப்புறம் இனி அடுத்து இன்னொரு பக்கம் போயிடுச்சு, கண்ணு பட்டை போயிடுச்சு, மீசை இருந்தால் மீசை போயிடுச்சு, தாடி இருக்கிறவங்களுக்கு தாடி போயிடுச்சு, இப்படி ஒன்றொன்னா போக ஆரம்பிச்சிடும். ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். நான் இதை இவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியிருக்குன்னா, எனக்கு ஒரு லேடி டாக்டர் பேஷண்ட்டாக வந்தாங்க. லேடி டாக்டரோட குழந்தைக்காக வந்த ஞாபகம் எனக்கு. நான் 6 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, ஸ்டீராய்டு போடுங்கம்மா அப்படின்னு ஸ்டீராய்டு கொடுத்துருக்கேன் மாத்திரை. இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் போடுறாங்க. 3 மாதம் கழித்து பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, ஐயோ ஸ்டீராய்டு போட்டிங்களா, போச்சு உங்கள் புள்ள வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸ்டீராய்டை நிப்பாட்டிடுறாங்க. 1 வருஷம் நல்லா இருக்காங்க. 1 வருஷத்துக்குள்ளே முடியெல்லாம் முளைச்சிருச்சு. ஏன்னா அந்த 3 மாதம் போட்ட ஸ்டீராய்டினோட எஃபெக்ட் நல்லா வளர்ந்துருச்சு. 1 வருஷம் கழித்து திரும்ப அதே மாதிரி அதே இடத்துல வேறு ஒரு இடத்துலையும் அதை விட கொஞ்சம் பெருசாகும். இனி இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சரி பண்ண முடியாது. அந்த தடவை வரக்கூடிய பூச்சி வெட்டை ஒழுங்காக வைத்தியம் பண்ணி முடிக்கலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பூச்சி வெட்டு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பூச்சி வெட்டு, இப்படி ஒன்றொன்னா சேர்ந்து மண்டையை பூரா வழுக்கையாக்கி விட்டுரும்.
ஒழுங்காக வைத்தியம் பண்ணால் தப்பிச்சிருவாடாமா. இந்த 3 மாதம் போட்டு விட்டுட்டேன், மீதி 3 மாதம் நானாக போடுவேன்? நீ தான் போடணும். உனக்கு 3 மாதம்னு சொல்லி வைத்தியமே கிடையாது. அதுக்கு ஸ்டீராய்டு மாத்திரை போடாமல் வைத்தியம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியமே பண்ணாமே முடி முளைச்சிரும். இது சில பேருக்கு இந்த அரும்பாறை இருக்கும் கையில், கோயிலை சுற்றி சுற்றி வருவாங்க, உதிர்ந்துடும். ஏன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா தானாகவே உதிர்ந்துடும். அது மாதிரி நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களுக்கு தானாகவே முடி முளைச்சிரும். அவங்க வைத்தியமே பண்ண தேவையில்லை. சலூனுக்கு போவாங்க, அவர் வெங்காயத்தை தடவி விடுவார், முடி முளைச்சிரும். வெங்காயத்தை தடவினாலும் முளைக்கும், தடவலைனாலும் முளைக்கும். அப்போ இது வைத்தியம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால், வைத்தியம் சில நேரம் பல பேருக்கு இது கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கை வம்பா போயிடும். அப்போ யாருக்கு இது இப்படி போகுதுன்னு தெரியாதுங்கிறதுனால பொதுவாகவுமே ஸ்டீராய்டு கொடுத்துருவோம். ஸ்டீராய்டு கொடுக்காம போட்டு கூடுறத விட இந்த ஸ்டீராய்டு வந்து லோ டோஸில் ஒரு 6 மாதம் போடுறது ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அப்படி சைடு எஃபெக்ட் வந்தால் அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாமே ஒழிய இது இல்லாமல் போய் வாழ்க்கை வம்பா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு குரூப் ஸ்டீராய்டு போட்டாலுமே, ஸ்டீராய்டு எவ்வளோ ஹெவியாக போட்டாலுமே சரியாகிறது இல்லை. அப்படி எனக்கு நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, கட்டாயம் இவங்களுக்கு சரி பண்ணியே ஆகணும்னு நம்ம நினைப்போம், ஆசைப்பட்டு வைத்தியம் பண்ணி பார்ப்போம், நடக்காது. அது எதிர்ப்பு சக்தி பொறுத்தது. அந்த ஃபெயிலியர் ரேட் வந்து 10% 20%. 80% 6 மாதத்தில் அழகாக போயிடும். பட் அந்த 6 மாதத்தை ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறமா ஹேர் டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், சமீபத்தில் நிறைய ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து கவர் பண்ணியிருந்த விஷயம் என்னன்னா, ஹேர் டை வந்து ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுது ஹேர் டை மண்டையில் அடிக்கிறதுனால அப்படின்னு. அது எவ்வளோ தூரம் உண்மை? ஹேர் டை எப்படி செக் பண்ணி வாங்கணும் அதையும் சொல்லிடுங்க. ஹேர் டை மண்டையில் அடிக்கிறதுனால? அதாவதுமா, ஹேர் டை இல்லாமல் இனி இருக்க முடியாது. ஆமாம், ஏன்னா 40 வயசில் எல்லாருக்கும் நிறம் வந்தாச்சு. இளமை திரும்புது டாக்டர் எல்லாருக்கும். இல்லைம்மா, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நிறம் இருந்தால் அது ஒரு அழகுங்கிறாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக். ஆமாம், ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக கருப்பாக இருக்கணும், ஏன்னா ஏஜ் வந்து கூடுதலை அப்படின்னு. அதுவும் பர்டிகுலராக முஸ்டாஷ், பியர்ட் ஏரியா, இந்த ரெண்டும் வந்து வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது அசிங்கமாக தெரியுது. தலை வெள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல. புருவத்துக்கெலாம் கூட இப்போ அடிச்சுக்கிறாங்க. ஆமாம் இல்லை, ஆனால் ஆக்சுவலாக அடிக்கக்கூடாது, பட் அடிக்கிறவங்க இருக்காங்க. பட் இதில் பேசிக் என்னென்னமா, எந்த ஹேர் டையும் ஸ்கின்ல படாமல் அடித்தா பெருசாக சைடு எஃபெக்ட் இருக்காது. ஓகே, தலையில் அடிக்கிறோம், முடியில் மாத்திரம் அடிக்கணும். முடியை இழுத்து பிடிச்சிட்டு முடியில் மாத்திரம் அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நம்மால் என்ன செய்யலாம் தெரியுமா, மூஞ்சிலாம் பூரா தடவிடுவாண்டாம்மா. நீ இந்த டை அடிச்சுட்டு சலூன்லேருந்து வெளியே வர்றவனை பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இருக்காண்டாம்மா. பூரா இங்கே பூரா கறிச்சட்டி மாதிரி அடிச்சுட்டு அவன் போய் கழுவுனோன்னே சரியாக போயிடுது, ரைட் தான். பட் அந்த ஒரு அரை மணி நேரம் அந்த டையோடு இருக்கிறப்ப தான் அந்த டேமேஜ். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எப்படி கேசரிக்கு நீ இந்த டை சேர்க்குறோமோ அது மாதிரி இந்த டையும் கிட்னி வழியாக ஃபில்டர் ஆகணும். இந்த டை உள்ளே அப்சார்ப் ஆகி கிட்னி வழியாக ஃபில்டர் ஆகணும். அப்போ எல்லா டையுமே கிட்னி வழியாக தானே சார் ஃபில்டர் ஆகுது. அப்போ டைக்கு இந்த இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டால், இந்த டையில் வர்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கலர் டெவலப்பர்னோட டை. கலர் டெவலப்பருங்கிறது ஃபோட்டோ டெவலப் பண்ணுறாங்கல்ல, ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோவை டெவலப் பண்ணுறாங்கல்ல, அந்த டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டை தான் இந்த டை. ஓகே. ஸோ அந்த கலர் டெவலப்பர் யூஸ் பண்ணுறவங்க, அந்த கலர் டெவலப்பருக்கு இது வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க கையெல்லாம் பார்க்கணுண்டாமா கறிச்சட்டி மாதிரி இருக்குண்டாமா கம்ப்ளீட்டாக. அவங்க அதில் முக்கிக்கிட்டே இருக்கிறது, கையெல்லாம் சுருங்கி போய் வயசானவங்க மாதிரி ஆயிடுவாங்கடாமா. க்ளவ் போட்டிருந்தாலும் சரி, க்ளவ் போடலைன்னாலும் சரி, மொத்தமாக அவங்க கை டேமேஜ் ஆகி போயிடும். அதே தான் இந்த இதுலேயும். இதில் என்னென்னா, நம்ம பிபிடியினோட அளவு, அதாவது பேராஃபெனிலின் டையமின், அப்போ டை வாங்கும்போது அந்த கவரில் பார்க்கணும், அந்த பிபிடியினோட அளவு
2.5%க்கு அதிகமாக இல்லாமல் இருந்தால் சைடு எஃபெக்ட் கம்மி. ஓகே. 2.5%க்கு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும். ஒன்று. எல்லாருக்கும் சைடு எஃபெக்ட் வருதா சார் அப்படின்னு கேட்டால் இல்லை. சில இப்போ நம்ம பிராண்ட் நம்மளோட இதில் கண்ட்ரியில் கிடைக்கிற பிராண்டில் எல்லாத்துலேயுமே 3.54 பிபிடி இருக்குது. ஏன்னா பிபிடி அதிகமாக ஆக முடி நல்லா கருகருன்னு இருக்கும். டை வந்து ரொம்ப நாளைக்கு ஹேரோட ஸ்டிக் ஆன் ஆகும். ஓகே. 10 நாள் 15 நாளில் போகக்கூடிய டையும் இருக்குது, 2 மாதம் வரைக்கும் தாங்கக்கூடிய டையும் இருக்குது. 2 மாதம் தாங்குது அப்படின்னா அங்கே பிபிடி அதிகம். 15 நாளில் போயிருதுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், பிபிடியினோட அளவு கம்மி. ஓகே. பிபிடியினோட அளவு 2.5% இருக்கா, அதுக்கு கம்மியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. அமோனியா ஃப்ரீ, அமோனியா கலவை இல்லாத ஹேர் டை. அமோனியா இருந்துச்சு அப்படின்னா ஹேர் டை போடும்போது வெயிலில் போடணும்னா தோலில் கொப்பளமாக வந்துருண்டாமா. ஓகே. முடியினோட ஏரியாவில் கொப்பளம் வந்துச்சுன்னா ஒரு தடவை லைஃப்பில் போகாது. ஸோ கொப்பளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அமோனியா ஃப்ரீ. இப்போ நிறைய டை வந்து அமோனியா ஃப்ரீ வந்துருச்சு. ஆனால் பிபிடியை மாத்திரம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அமோனியா ஃப்ரீ ஹேர் டை அப்படின்றவாங்க. அது வந்து சின்ன பேய். பெரிய பேய் பிபிடி இருக்குது. பிபிடியினோட அளவு, பிபிடி இல்லாத டை வந்தாச்சு மார்க்கெட்டில். பிபிடி வந்து 2.5% கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். முடியில் மாத்திரம் படணும், ஸ்கின்னில் படக்கூடாது. வெயில் நேரத்தில் ஹேர் டை அடிக்கக்கூடாது. அப்போ காலையில் மத்தியானம் டை அடிக்காமல் ஈவினிங் அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சிங்கனாலே பொதுவாக இதனோட சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப மினிமல். 2, நல்லா வாஷ் பண்ணிடணும். போட்டுட்டு இல்லை ரொம்ப நேரம் இருந்துச்சு கொஞ்சமாக வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா தான் நல்ல டார்க்காக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த கெமிக்கல் வந்து ஒன்றுமே நம்ம இதில் இருக்கக்கூடாது. அந்த கலரை தவிர ஹேர் டையினோட ஒரு துளி கூட உள்ளே இருக்கக்கூடாது. நான் பொதுவாக என்னோட பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது ஹென்னா அட்வைஸ் பண்ணுவேம்மா. பிளாக் ஹென்னா அட்வைஸ் பண்ணுவேன். அந்த 2.5% கம்மியாக இருக்கிறத அட்வைஸ் பண்ணுவேன். நிறையா கம்பெனி பிளாக் ஹென்னா போடுறாங்க, எந்த கம்பெனி வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பிபிடினோட அளவு கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதில் ஒன்றில் தான் பெருசாக இந்த அமோனியாவோட சைடு எஃபெக்ட் இருக்காது, இந்த டையினோட பெரிய சைடு எஃபெக்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் சேஃபர். ஓகே. ஸ்பேஸ் அவுட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வெயில் காலங்களில் ஈவினிங் நேரம் தான் போடுங்க. எப்போவுமே ஈவினிங் நேரம் போடுறது பெஸ்ட்டு. தோலில் படாமல் போடுங்க. ஓகே. இப்போ ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது வந்து எப்படின்னா இந்த டையினோட தாக்கம், இதில் ஆட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பாரபன், ப்ரோப்பிலீன் கிளைக்கால். இந்த பாரபனும் ப்ரோப்பிலீன் கிளைக்காலும் சேர்க்காத எந்த காஸ்மெட்டிக்கும் கிடையாது. எல்லா காஸ்மெட்டிக்லையும் ப்ரிசர்வேட்டிவாக, அதாவது 1 வருஷம், இந்த காஸ்மெட்டிக் லைஃப் வந்து 2 வருஷம், இந்த காஸ்மெட்டிக் லைஃப் 3 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 3 வருஷம் இருக்குங்கிறதுக்கு இதே அந்த பாரபன், ப்ரோப்பிலீன் கிளைக்கால், தாலேட். இந்த தாலேட் வந்து வாசம் கொடுக்கும், டையில் வாசம் கொடுக்கும், நம்ம உடம்புக்கு போடுற பவுடரில் வாசம் கொடுக்கும், லிப்ஸ்டிக்கில் வாசம் கொடுக்கும், இது எல்லாம் நெயில் பாலிஷில் வாசம் கொடுக்கும், எல்லாமே அந்த தாலேட் தான். ஸோ அந்த தாலேட், பாரபன், ப்ரோப்பிலீன் கிளைக்கால் இல்லாமல் காஸ்மெட்டிக் வேணுமா அப்படின்னு கேட்டால் காஸ்மெட்டிக்கே இல்லை. அப்படி பார்த்தா எல்லா காஸ்மெட்டிக்ஸுக்கும் இந்த சைடு எஃபெக்ட் இருக்கும். நான் சொல்கிறது மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஹேரில் மாத்திரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் என்றைக்கு வராதுமா. ஹேர் வழியாக அப்சார்ப் ஆகாது. நீங்கள் தோலில் படும்போது தான் ப்ராப்ளம். மீசையில் தடவுறீங்க, மீசை கீழே தோலில் படக்கூடாது. முடியில் போடுறீங்க, தலையில் போடுறீங்க, தலையில் முடியில் மாத்திரம் போடுங்க, தலையில் போடாதீங்க, சைடு எஃபெக்ட் இருக்காது. ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அதனால் வராது. ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால. இப்போ நான் சொன்னேன், இப்போ கருப்பு மருதாணின்னு சொன்னேன். இந்த கருப்பு மருதாணியில் ஹார்மோனோட டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவே கிடையாது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மேலே அது இருக்கவே செய்யாது. அந்த கருப்பு மருதாணியினோட எஃபெக்டே அவ்வளோ தூரம் பெருசாக இருக்காது. ஹெர்பல், நான் வந்து இதே கெமிக்கலே யூஸ் பண்ண மாட்டேன், ஹெர்பல் மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஹெர்பல் ஆர்கானிக் அப்படின்லாம் ஒரு குரூப் இருக்காங்க. இந்த ஹெர்பல் ஆர்கானிக் இது எல்லாமே டூப்பு தான். என்னென்னா ஆர்கானிக்னு சொல்கிறதுல எதுலேயுமே பியூர் ஆர்கானிக் கிடையாது. ஒன்று. சரி, ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாரு.
ஒரு செடி முளைச்சி ஒரு சீத்தாப்பழ செடின்னு வை, அந்த சீத்தாப்பழம் வெளியே வந்து சீத்தா பழமாகி வர்றதுக்குள்ள எப்படியும் ஒரு 30 கெமிக்கலாவது பூச்சி மருந்து, 30 பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, 30 உரம் அடிக்கிறீங்க, எல்லாமே கெமிக்கல் தான். அப்படி பார்த்தா எதையுமே யூஸ் பண்ண முடியாது. நமக்கு எது சேஃப், நமக்கு சைடு எஃபெக்ட் எது மினிமல், எது சின்ன பேய், அதை மாத்திரம்தான் பார்க்க முடியும். வெள்ளையா போட்டுக்கிட்டு வெள்ளையா அலைய முடியுமா? முடியாது. மனுஷனோட வாழ்க்கையே அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அட்மைரபிளாக இருக்கணும், அவங்களுக்கு அடுத்தவங்களை பிடிக்கணும், அடுத்தவங்களுக்கு அவனை பிடிக்கணும். அதுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் கட்டாய தேவை. சூஸ் பண்ணி கவனமாக செஞ்சால் ஒரு சைடு எஃபெக்ட் வராது. ஓகே டாக்டர், இன்னும் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் லைனில் இருக்குது, இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து சோப், ஷாம்பூ அண்ட் ஹேர் டை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம காலர்ஸ் கேட்ட கேள்விகளும் நல்லா சூப்பராக பதிலளிச்சிங்க. நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹெர் டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.